உள்ளவா. என்னடா? ஹலோ மேடம், எழுதுறீங்க. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. என்ன இப்படி கொரட்டை விட்டு தூங்குறா? எழுந்துரு. அடடா, பயங்கரமா ஜுரம் அடிக்குதே. என்னடா இது, தலைவலியா போச்சு. ஏற்கனவே ஆஃபீஸ்க்கு வேற லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வடை பாவை தான் சாப்பிடணும் போல இருக்கு. இந்த பொண்ணு என் வீட்டில் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கா. என் வேறாண்டெல்லாம் தூங்குறா. ஒருவேளை ஜுரத்தில் செத்துட்டா எனக்கு தான் பெரிய பிரச்சனை ஆயிடும். கண்டிப்பா நான் ஏதாவது செஞ்சாகணுமே. ஏய், இதை பாரு, எழுந்துரு. ரூபி, நான் பங்கஜ் மாத்தூர் பேசுறேன். இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரல. எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. இல்லை இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. நான் சிக் லீவ் எடுத்துக்கிறேன். நான் மெயில் பண்ணுறேன். ஓகே. ஓகே. இரு. நான் இங்க லேட் ஆயிடுச்சு. நான் போய் டிஃபன் பண்றேன். அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். உனக்கு உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடு. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ படுத்துக்கோ. இல்லை, ஜுரம் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை. நான் இப்போ நல்லா இருக்கேன். இது வரைக்கும் என் அம்மா தான் என்னை இந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்க. சார் எப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லவர் தான். எழுந்துரு, மெதுவா. இந்தா, நாளைக்குள்ள ஜுரம் குறைதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா டாக்டரை போய் பார்க்க வேண்டியதுதான். சரி, இந்த மீதி இருக்கிற மாத்திரையெல்லாம் நீ என்ன பண்ற? நீங்க ரொம்ப நல்லவர். என்னங்க, எழுந்துருங்க. டீ. உனக்கு ஜுரம் கம்மியாயிடுச்சா? சரியாயிடுச்சு. என்னது? என்னன்னு கேட்டேன். நீ என் வீட்டு வேலைக்காரி, வீட்டுக்காரி கிடையாது. அங்க போய் உட்காரு. ரூம்ல இருந்து வெளியே போய் கிச்சன்ல போய் உட்காரு. நேத்து நைட்டு என்ன? நேத்து நைட்டு என்ன? நேத்து நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நீ தான் பண்ண. நான் ஒண்ணும் பண்ணல.
நீதான் ஆசைப்பட்டு என்னை வந்து கட்டி பிடிச்ச, புரியுதா? இந்த பார், அதோட அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, புரியுதா? நீங்க என்ன உங்க சொந்தமாக்கிக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஏய், இத பார், நீ வாழ்க்கையில இனிமே யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருந்த. அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். எந்த ஒரு 18 வயசு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நான் ஒரு அப்பாவி. அப்படியா? இப்ப என்ன சொல்ல வர? உன் அப்பாவித்தனத்தை நான் சாதகமா பயன்படுத்தினேன், அப்படிதானே? அதாவது என் மேல பழி போடுறியா? இல்ல, நான் அப்படி எல்லாம் சொல்ல வரல. அது ஏய், இது பார், நீ இந்த வீட்டு வேலைக்காரி மட்டும்தான். எப்ப வேணா உன்னை வெளியே அனுப்ப முடியும். போயிட்டே இருக்கலாம். பேச வந்த